கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதுயுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள், ஜோதிடம், ஜாதகம், பிரசன்னம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை யாரும் சொல்லிடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்க? வணக்கங்கம்மா, நல்லா இருக்கிறேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. எல்லாருமே வந்து வாழ்க்கையில முக்கியமா அனுபவிக்கிற ஒரு கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் ஐயா, கடன் பிரச்சனை. அதாவது அந்த கடன் பிரச்சனை வந்து அப்படியே வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவுக்குலாம் வந்துருது. அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கும் வந்துருது. ஃபேமிலியில பிரிவினை ஏற்படுத்துது. யார் கூடயும் பழக முடியாத அளவுக்கு ஒரு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்குற அளவுக்கு இந்த கடன் பிரச்சனையும் ஒண்ணு இருக்கு ஐயா. உங்க ஸ்டைல்ல நீங்க எப்பவுமே வந்து அந்த ஒரு தீர்வை சொன்னீங்கன்னா அந்த தீர்வை செய்யறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பாதி கஷ்டம் தீர்ந்த மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்குறீங்க சார். அந்த மாதிரி அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். ஆதிகால பரிகாரங்கள் அதுக்கான வழி இருக்குங்களா? கண்டிப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த கடன் பிரச்சனை 3 எழுத்து தான். உயிரும் 3 எழுத்து தான், கடனும் 3 எழுத்து தான். கடனை வாங்கிட்டா உயிர் போகிற நிலைமை வந்துடுதுங்கிறதுக்கு கடன் தான் 3 எழுத்து, உயிரும் 3 எழுத்து. அப்போ பாருங்கள், இந்த கடன் எப்படித்தான் நம்ம வாங்குறோன்னே தெரியல. ஆனால் வாங்கும்போது ஏதோ ஒரு உபத்தில் வாங்கிடுறோம். அதை கட்டுறக்கு நம்ம தொழில் சப்போர்ட் பண்ணுறதில்ல, இல்லாட்டி நம்ம கரெக்டாக கொண்டு போய் கடன் சேர்றதில்ல. இதனால் குடும்பத்துக்குள்ளே மன உளைச்சல், இந்த வட்டி கட்டுறாங்க, நிறைய இந்த பிரச்சனைகள் நடக்குது. நான் நிறையா பார்த்துருக்கேன். இந்த காலத்தில் வந்து ஒரு பேங்க் மூலிமா கூட லோன் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த லோனை மாதம் மாதம் அவங்க வந்து ஒரு வீட்டு வாடகை கொடுத்த மாதிரி அவங்க லோன் கட்டி ஆகணும். இதெல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா, இப்போ பாருங்கள், ஒருத்தர் நல்லா வாழ்ந்து கடன் வாங்கியிருப்பார். ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பார். இந்த 1 கோடி கடன் வாங்கி ஒரு 30 லட்சம் கட்டியிருப்பார். அவர் கடன் தொல்லை தாங்க முடியாமையோ இல்லை அவரோட ஆயுள் காலம் முடிஞ்சோ அவர் காலமாயிருப்பார். மீதி 70 லட்சம் யார் கட்டுறது? அந்த குடும்பத்தில் போய் கேட்டால் அவரே போயிட்டார், நான் கட்ட முடியாதுன்றவாங்க. இதுக்கு என்ன பதில்னா, இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து கட்டாமல் போன கடனை அடுத்த பிறவியில் கட்டி ஆகணும். ஏன் அப்படின்னா, மாடா உழைச்சாவது நான் கடன் கட்டுவேன்னு ஏன் அந்த காலத்தை சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் மாடு இருக்குது. அவங்க அதை தொந்தரவு பண்ணலாம், அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாடுங்கூட ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபாயின்னு கணக்கு போட்டு அந்த கடன் கட்ட வரைக்கும் அந்த மாடு அவங்க வீட்டில் இருக்கும். கடன் கட்டி முடிச்சக்கப்புறம் ஒன்றும் மாடு வேறு பக்கம் போயிடும், இல்லாட்டி மாடு மடிச்சிடும். அந்த காலத்தில் எல்லாம் தெய்வமே மனித ரூபான்னு சொன்னாங்க. நாம் அதனால தான் இந்த உலகத்தில் போகும்போது யாருக்கு 1 ரூபாயும் கூட நம்ம வந்து கடன் வச்சுட்டு போகக்கூடாது. இல்லைன்னா அதுவே வட்டியாக மாறி அடுத்த குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு இது வந்து வட்டி குட்டி போட்டுருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் பழமொழிகள் சொன்னது தான். இந்த காலத்தில் தான் நிறைய கோடிக்கணக்கில் கடன் வாங்குறாங்க. அந்த காலத்தில் 100 ரூபாய் 200 ரூபா கடன் வாங்கிட்டே கட்ட முடியாது. 25-30 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா கந்து வட்டி இது மாதிரி எடுத்தோம்னா 25 கட்டணும், 12 ரூபாயாக கட்டணும். எப்படியெல்லாம் கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு மன உழைஞ்சிருக்காங்க. அதுக்கும் கூட கட்ட முடியாத காலங்கள் இருந்திருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்னென்னா, இந்த கங்கா நதிங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? கங்கை நதி எல்லா ஊர்கள்லையுமே பாருங்கள், கங்கை ஓடித்தான் இருக்குது. இந்த நதிக்கு வந்து கங்கா ஆராத்தி யாருமே வந்து இது வரைக்கும் காசியில் நடக்கிற மாதிரி நம்ம ஊரில் நடக்கணும். காசியில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே எல்லா கூட்டம் வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த கங்கை ஆராத்திக்காகவே விளக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு எடுத்து சுற்றுறக்கு ஒரு 10 பேர்த்து அந்தந்த இடத்துல நிறுத்தி வச்சுருவாங்க. அந்த மியூசிக்கை போட்டோடனேயுமே கங்காவை தான் வந்து முதல் தெய்வமாக வணங்குறாங்க. நானும் அந்த இடத்துல போய் உட்காந்து அந்த கங்கா ஆராத்திக்கு அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வாராதனை காமிக்கிறாங்க. இந்த கங்கைக்கு வந்து கங்காதேவி எந்திரிச்சே பார்க்கலையே, இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நானும் நினச்சேன். இது கடைசியில் பார்த்தா கங்கைக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே நான் பிரமிச்சு போயிட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காசி ஏன் போகணும் அப்படின்னா, கங்காதேவி வந்து ஒரே ஒரு மூல மந்திரத்தை சொல்லிருச்சு.
யாரெல்லாம் காசி மண்ணை மிதிக்கிறீங்களோ அவங்களுக்கு கர்மம் தொலைஞ்சிரும், கர்மம் நீங்கிரும். இந்த மண்ணை மிதிச்சாச்சுன்னா அவங்களுக்கு எந்த பாவம் இல்லைன்னு சொல்லி தேவி கங்காதேவி சொல்லியாச்சு. இதை சொன்னது எப்போ? 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு நாள் கங்காதேவி போய் காசியில் கங்கையில் போய் நான் உள்ளே போய் விழுகிறேன், யாரெல்லாம் பாவம் செய்யலையோ அவங்க என்னை தூக்கி கொண்டு வந்து மேட்டில் என்னை உட்கார வைங்கன்னு சொல்லலாம். அப்போ கங்கையில் போய் அந்த கங்காதேவி உருண்டு பிறண்டு உயரம் அடிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது. சுற்றி வர எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. யாருமே அவங்கள கங்காதேவி போய் காப்பாற்றலை. காரணம் என்னென்னா, நானும் பாவம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு எல்லாருமே நிற்கிறாங்க. அந்த அம்மா அப்படியே உருண்டு பிறண்டு உயரம் அடிக்கிற அளவுக்கு இருக்கும்போது ஒரு 18 வயசு பையன் கங்கையில் குதித்து நீச்சல் அடித்து கொண்டு வந்து கங்காதேவியை தூக்கி கொண்டு வந்து மேட்டில் வைக்க. அந்த அம்மா கேட்டுச்சு, நீ பாவம் பண்ணியிருக்கிற, உன்னுடைய குடும்பமே பாவம் பண்ணிக்கிறாங்க, எனக்கு தெரியும், நீ என்னை எதுக்கு தூக்கி கொண்டு வந்து மேட்டில் வச்ச அப்படின்னு கேட்கும். அதுக்கு அந்த 18 வயசு பையன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, யாரெல்லாம் காசி மண்ணை மிதிச்சா உங்களுடைய பாவமும் கர்மமும் நீங்கிருன்னு சொன்னீங்க, நான் நிற்கிறது காசியில் தானே, அப்போ என்னுடைய குடும்பத்தினுடைய பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சல, அதனால தான் உங்களை தூக்கணுன்னு சொன்னாங்க. இப்போ சொல்லுங்கள், காசி ஒரு முறை மண்ணை மிதிக்கணுமா மிக்கக்கூடாது? அதுதாங்க காசி. அதே மாதிரி நம்மளோட காசியில் இருக்கக்கூடிய புண்ணிய நதி மாதிரி தான் நம்ம ஊரில் கொடுமுடி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி, பாபநாசம், சியாலி, சிதம்பரம், குற்றாலம், எல்லா இடத்துலையும் நதி தேவதை அதிகமாக போயிட்டுருக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு யாரெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்க நீங்களே எடுத்துகிட்டு போய், நீங்கள் செஞ்சால் இந்த ஊரே செய்வாங்க, நீங்கள் செய்யுங்க, நான் செஞ்சுருக்கேன். அது எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருநூறு, சந்தனம், குங்குமம், பால், ஒரு 1/4 லிட்டர் பால் போதும். பாலை ரொம்ப வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். ஒரு 1/4 லிட்டர் பாலை கங்காதேவியில் கொண்டு போய் கங்காவுக்கு சமர்ப்பணம், திருநூறு சமர்ப்பணம், சந்தனம் சமர்ப்பணம், குங்குமம் சமர்ப்பணம் அப்படின்னு போட்டு ஒரு கங்காதேவிக்கு ஒரு வஸ்திரம் ஒன்று வாங்கி கங்காவுக்கே தானம் கொடுத்து ஒரு கற்பூரம் பொருத்தி ஒரு மணி அடித்து கங்காதேவிக்கு தீபாரதனை காமிச்சு இந்த தீர்த்தம் எடுத்து நீங்கள் தலையில் தெளிச்சிட்டு வாங்க. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் உங்களுக்கு கடன் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும். இதை மறக்காமல் செய்யுங்க. உங்களுடைய கடன் கங்கையில் அடிச்சிட்டு போன மாதிரி கடன் அடிச்சிட்டு போயிடும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்ச குடும்பமெல்லாம் கடன் அடைஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு இந்த ஆதிகால பரிகாரம், கங்கா நதியில் கொண்டு போய் கடன் நிவர்த்தி ஆகிறது, இது ஒரு ஆதிகால பரிகாரம். செய்யுங்க, உங்களுக்கு கடன் தீரும். நன்றிங்கம்மா. ஐயா, இது வரைக்கும் இது மாதிரி கேட்டதே இல்லை ஐயா. அதாவது கங்கா ஆரத்தி அப்படிங்கிறது நம்ம காசியில் செய்யறத கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்க கடனுக்கான ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. இன்னொன்று என்னென்ன சார், நம்ம கடன் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம கடன் பட்டு கஷ்டப்பட்டு நம்ம அடைச்சிடலாம். அடுத்தவங்களுக்காக கையெழுத்து போட்டு அந்த கடன்ல போய் மாட்டிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வெளியில வரவே முடியாத அளவுக்கு அவங்களுக்கும் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது. அவங்களுக்கும் இது பொருந்துமா? கண்டிப்பாங்கம்மா. நீங்கள் தனியாக தான் பிறந்தீங்க. எனக்காக பிறந்து உனக்காக வாழ முடியாதல்ல, அதுதான கேள்வி. எனக்காக நான் இந்த பிறவி வாங்கி இந்த பூமியில் நான் மனுஷ பிறவி எடுத்து நான் இந்த பூமியில் நான் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு போகிறக்காக நான் எனக்காகத்தான் பிறந்தேன், உனக்காக பிறக்கலை, அப்படித்தானே? அப்புறம் உனக்காக நான் கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிறது எதுக்காக? அதுதான் அந்த காலத்தில் பழமொழி இருக்குது. 4 பேர் நிற்கும் போது நியாயம்னு போகாத, 10 பேர் நிற்கும் போது பஞ்சாயத்துன்னு போகாத, வெள்ளை ஒரு பேப்பரில் கையெழுத்து போடாத. இது அந்த காலத்தில் பழமொழி. உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் 4 பேர் நிற்கும் போது நியாயம்னு போனால் முந்தின மாடு பொதி சுமக்குமா? 10 பேர் நிற்கும் போது பஞ்சாயத்தில் நான் தான் தலைவர்னு போனால் எல்லா சுமையும் உங்கள் தலையில் விழுந்துருமா? வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போடாதீங்கிறாங்க. அதில் தானே மேலே எல்லாத்தையும் எழுதி கடைசியில் நீங்கள் செஞ்சதாக காமிச்சிருவாங்க. இது அந்த காலத்தில் ஆதிகால பழமொழி. 4 பேர் நிற்கும் போது நியாயம்னு போகாத, 10 பேர் நிற்கும் போது பஞ்சாயத்துன்னு போகாத, வெள்ளை ஒரு பேப்பரில் அவசரப்பட்டு கையெழுத்து போடாது. இது இல்லாமல் இருந்தாலே முதல் நீங்கள் ஜாமீன் தப்பிச்சிருச்சா இல்லைங்களா? ஏன் அப்படி? உங்கள் வாழ்க்கையில் நம்ம யாருக்காகவோ கையெழுத்து போட்டால் அவங்க கர்மா, நீங்கள் பாதி சுமை நீங்கள் எடுத்துட்டீங்க, அவர் கட்டலி தான் அந்த கடன் உங்களை கட்ட சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருந்திருக்கு. போன ஜென்மத்தில் அவர் நம்ம ஏமாற்றிருப்போம், இந்த ஜென்மத்தில் அவர் நம்மளை ஏமாத்துறாரு. எல்லாமே முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே தந்தை வழியில் வந்த கடனும், தாய் வழியில் வந்த கடனும், தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நான் கொண்டு வந்த கடனை எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த பூமிக்கு பிறவி எடுத்து வந்தோம். வேறு எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்கள்? அதனால தான் இந்த உலகத்தில் போகும்போது காசு மேலே ஆசைப்பட்டார்னா
நெத்தியில் ₹1 ஒட்டி எடுத்துகிட்டு போகிறது காரணமே காசு ஆசை யாராவதுக்கு இருந்தால் அந்த குளிமேட்டுக்குள்ளே கொண்டு போய் இந்தா உனக்கு பிடிச்சது காசு தானே இருந்தால் நான் ₹1 போடுறேன்னு போட்டுருவாங்க. போகும்போதும் கூட காசு மேலே ஆசை இருந்தால் காசை உதவுவாங்க. இறக்கும் போதும் கூட மண்ணு மேலே ஆசை இருந்தால் மண்ணை கரைச்சி ஊற்றி உயிர் போகும். அந்த காலத்தில் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் சண்டைன்னு அந்த காலத்தில் பேர் வச்சாங்க. இதெல்லாமே இதுக்குள்ளே தானே அடங்கியிருக்கு. அதனால தான் நான் சொன்னது, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 15 வருஷம் கரெக்டாக 15 வருஷம் ஆச்சு புல்லாங்குழல் பரிகாரம் ஒன்று சொன்னேன். யாருக்கெல்லாம் கடன் அதிகமாக இருக்குதோ அவங்க புல்லாங்குழலில் நாட்டு சர்க்கரையை போட்டு அந்த 6 ஓட்டை மேலே தெரிகிற மாதிரி கொண்டு போய் மலை அடிவாரத்தில் கொண்டுட்டு போய் பூமிக்கடியில் வச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6 to 7 செவ்வாயுடைய ஓரையில் கொண்டு போய் மலை அடிவாரத்தில் வச்சு முருகனுடைய கோவில் மண்ணாக இருக்கணும். செவ்வாய் என்பது நோய் கடன் தீர்க்கக்கூடியவராக இருக்கணும். அந்த புல்லாங்குழலில் நாட்டு சர்க்கரை போட்டு கொண்டு போய் வச்சு 1 கிலோ கரும்பு சர்க்கரை அது மேலே கொண்டு போய் நாட்டு சர்க்கரை தூவி விட்டு வந்துட்டா உங்களுக்கு கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிருன்னு 15 வருஷம் ஆச்சு இதை சொல்லி. இந்த பரிகாரத்தை இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சொன்னோன்னையுமே அதை பார்த்து ஒருத்தர் செஞ்சார். அவருக்கு ஒரு மாற்றம். எப்படி மாற்றம் அப்படின்னா, காலையில் இறதுக்கு 1000 பேர்த்துக்கு தினமும் நம்மளால் அன்னதானம் போட முடியுமா? பணம் காசு இல்லாதவர் 1000 பேர்த்துக்கு இலதலை வாங்கி சாப்பாடு அரிசி போட முடியாது. அப்போ நம்மளுக்கு என்னென்னா, இந்த அன்னதானம் 1000 பேர்த்துக்கு போடுறதுக்கு நம்மளோட ஆன்மாவும் ஒரு உயிர் தான், இந்த ஈயெறும்புகளும் ஒரு உயிர் தான். இந்த இரும்புக்குள்ளேயுமா அதுக்கு 2 பல் இருக்குது, அதுக்கு 2 பல் இருக்குது, 2 விஷம் இருக்குது, அதுக்கு 2 கால் இருக்குது, நடந்து போகுது. இது கண்ணுக்கு தெரியாத உண்மை. அது என்ன பண்ணுன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கேயாவது பக்கம் இறதை எடுத்தானே இந்த வயிற்றை காப்பாற்றிக்கணும். எறும்புக்கும் கூட பசி இருக்குது இல்லையா, எறும்புக்கு வாழ்க்கை இருக்குது. அதனால் என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு இந்த புல்லாங்குழல் இருக்கக்கூடியது எல்லாமே எறும்பு மனுஷன் நடமாட்டம் இருக்கிற இடத்துல எறும்பு இருந்தால் நம்ம மேலே பார்த்து நடக்கிறதுனால கீழே மிதித்து எறும்பு தானாகவே இறந்துருமா. அதனால் இந்த புல்லாங்குழலை கொண்டு போய் பூமிக்கடியில் வச்சா இந்த எறும்பு எப்போவுமே பூமிக்கடியில் ஓட்டை போட்டு ரகசியமாக கொண்டு போய் அரிசிகளை வைக்கிறதும் தீனி கிடச்சா சாப்பிட்டுட்டு வாழ்கிறதுக்கு மனிதனுடைய வாடைப்படாத இடத்துல எறும்பு வாழும். அப்போ நீங்கள் போய் அந்த புல்லாங்குழலுக்குள்ளே போய் அந்த எறும்பு உள்ளே பூந்து, யாரோ ஒரு மகராசை இன்றைக்கி ஒரு 3 மாதத்துக்கு உண்டான ஒரு அன்னதானத்தை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன கோரிக்கைக்காக இதை வச்சாரோ அது அத்தனையும் நிவர்த்தி ஆகட்டும், இந்த பசி யாத்திரைக்கு நானே இந்த உணவு எடுத்துக்கிறேன்னு அதோட எண்ணத்தெல்லாம் கூட்டிகிட்டு சாப்பிட்டு வாழ்த்துமா, இந்த கடன் தீருமா. இதுதான் பாருங்கள், அந்த காலத்தில் ஈயெறும்புக்கும் கூட துரோகம் செய்யலின்னு சொன்ன வார்த்தை, அதே ஈயெறும்புக்கு அன்னதானம் கொடுக்குறீங்க. இதை தினந்தோறுமே நம்ம ஆஃபீஸில் எப்போவுமே சக்கரை பொங்கல் வைக்கிறது உண்டு. எல்லா சாமிகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் டெய்லி காலையில் சக்கரை பொங்கல் எடுத்து நெய்வேத்தியம் படைச்சி ஒரு வெத்தலைப்பாக்கு 2 வாழைப்பழம் ஒரு தண்ணி வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் படைப்போம். இன்றைக்கி வச்சா நாளை காலை வரைக்கும் அந்த சக்கரை பொங்கல் இருக்கும். அதை எல்லாம் எடுத்து ஒரு குண்டாவில் ஒரு ஆளை வச்சுருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு அதையெல்லாம் எடுத்து அது கொண்டுட்டு போய் அதை நாங்கள் என்றைக்கு குப்பையில் கொட்ட மாட்டோம். அது சக்கரை பொங்கல் என்னென்னமெல்லாம் இருக்குது, பச்சரிசி இருக்குது, அதில் வெல்லம் இருக்குது, முந்திரி திராட்சை இருக்குது, ஏலக்காய் இருக்குது, கரும்பு சர்க்கரை இருக்குது, பாவு இருக்குது. இவ்வளவும் இருக்கக்கூடிய இனிப்பு பலகாரத்தை சாமிக்கு படைச்சது போக அதை எடுத்து உருண்டையாக எடுத்து நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் அருகில் கால் மிதிவடாத இடத்துல கொண்டு போய் ஒரு 7 உருண்டை 8 உருண்டை பிடிச்சி வச்சுருவோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தா 1 லட்சம் எறும்பு அதை சாப்பிட்டுருக்கு. இது தினந்தோறும் நடக்குது. 1000 பேர்த்துக்கு நீங்கள் அன்னதானம் போட்டு சமம் தானே. ஆல்ரெடி நம்ம அன்னதானம் செய்கிறோம், இருந்தாலும் வாயில்லாத ஜீவராசிகளுக்கு செய்கிறதுல புண்ணியம் அதிகம். ஏன் அப்படின்னா, அந்த எறும்பு அன்னைக்கு உழைக்க வேண்டியதுக்கும் கூட நாங்கள் நிறுத்தி செய்கிறீங்க. இதெல்லாம் கடன் தீர்றதுக்கு உண்டான பரிகாரம். நல்லா பாருங்கள், உங்கள் வீட்டில் மயிலறகு இருக்குமா? கடனுக்கும் அந்த ஒரு மயிலறகுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. கடன் நோயை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். செவ்வாய் யார்? முருகனுடைய வாகனம் மயில். இந்த மயிலறகை எடுத்து அந்த முனியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மயிலறகில் இருக்கக்கூடிய அந்த கண் பகுதி இருக்கும். அந்த கண் பகுதியை எடுத்து ஒரு 5-6 எண்ணெய் எடுத்து நீங்கள் பக்கெட்டில் ஊற வச்சு அதில் கொஞ்சம் பன்னீரையும் ஊற வச்சு செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை நைட்டே ஊற வச்சுருங்க. அந்த கண் பகுதியை எடுத்து அந்த மயிலறகை ஊற வைங்க. கொஞ்சம் பன்னீர் ஊற்றி வச்சுருங்க. கொஞ்சம் ஜவ்வாது, வாசனை திரவியங்கள் இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஊற வச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகா அப்படின்னு சொல்லி கந்தசஷ்டி கவசமெல்லாம் மனசில் நினச்சி முருகனை நினச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு நீங்கள் குளிக்க போவீங்க. கண்டிப்பாக அது குளித்தாலும் குளிக்காட்டி முருகன் நம்ம நெஞ்சில் தான் இருக்கார். முருகனை நினச்சி எப்பவும் போல் நீங்கள் குளிக்கிறத குளிச்சுட்டு இது எல்லாம் ஒரு கலசத்தில் ஃபுல்லாக ஊற்றி இந்த மயிலறகு தீர்த்தத்தில் நீங்கள் குளிங்க.
இந்த முருகருடைய தீர்த்தத்தில் நீங்கள் குளிக்கிறதுனால உங்களுக்கு கடன் தீரும். ஏன் செய்யக்கூடாது? அந்த காலத்தில் மயிலர்களை நம்மளை வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா மயிலர்களை சிறகு போடுவாங்க. இன்றைக்கும் பள்ளிவாசலில் போய் பாருங்கள், நம்ம ரொம்ப நொந்து போய் உட்காந்துருந்தோம்னா அந்த மயிலருங்க நம்ம மேலே பட்ட உடனே நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு சக்தி எனர்ஜி வந்து பாசிட்டிவ் ஆகுது. ஏன் இதை நம்ம குளிக்கக்கூடாது? மயிலருகு தீர்த்தத்தில் குளித்தால் நம்மளோட அந்த மயில் நம்மளை வாழ்த்துமா, இந்த கடனெல்லாம் தீருமா. இதை மனசார செவ்வாய்க்கிழமை இதை குளிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். இந்த மயிலருக வீட்டில் வச்சா சண்டை வரும், இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா முருகருடைய வாகனத்தில் எல்லா வீட்லேயுமே மயில் இருக்குது. அது எப்படி கொண்டு போக முடியும்? அப்படி இல்லை. சண்டை நம்ம பண்ணிட்டு முருகு மேலே பழிய போட வேண்டாம். அதை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு மயில் வாகனம் என்பது முருகருடைய வாகனமே. அதில் ரெக்கை வந்து ஒரு 6 ரெக்கையாவது தண்ணியில் போடுங்க. 6 ரெக்கைனா 6ஆம் இடம் தான் கடன். ஏன் நம்ம புல்லாங்குழலுக்கு வந்து கொண்டு போய் இது போட்டோம்? கடன் வந்து 6ஆம் இடம். புல்லாங்குழல் இருக்கிற ஓட்டை எத்தனை? 6 ஓட்டை இருக்குது. அது ஊதுனா அந்த கடன் தெரித்து ஓடிடுமா. அப்போ செவ்வாய் என்பது பூமி, அதனால் மண்ணில் வைக்க சொன்னோம். செவ்வாய் என்பது முருகன் கோயிலில் வைக்க சொன்னோம். எல்லாத்துக்குமே ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்பு இருக்குது. இதை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு வெளிச்சத்துக்கு வரும். நன்றிங்கம்மா. ஐயா, இந்த மயிலிறகு தீர்த்தத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. வேற ஒரு பரிகாரங்கள் ஏதாவது இருக்குங்களா இன்னும் ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி? அது இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். ஆதிகால பரிகாரமே ஆயிரக்கணக்காக இந்த ஞானத்தில் உற்பத்தி ஆகிறத உலகத்துக்கு நம்ம ஏதாவது செய்து வச்சுட்டு போகணும். இந்த பிறவி வாங்கினதே நாம் பிறந்து நம்ம சாதாரண மனிதனாக போயிடக்கூடாது. சாதாரண மனிதனாக போயிட்டோம்னா சரித்திரத்தில் நம்மளுக்கு இடம் கிடைக்காது. இந்த பிறப்பு தாயை விட தாய், அதனால் முத்தாயின்னு சொல்லுவாங்க. அந்த தாய் இந்த வாழ்க்கையில் நம்ம யார் பிறந்தாலும் எதையாவது ஒன்று இந்த பூமியில் நம்ம சாதனை பண்ணணும். அந்த கொள்கையை வச்சு தான் நம்ம இவ்வளவு காலம் வாழ்ந்து வந்துட்டோம். இது எல்லா மக்களும் வாழணும். பாருங்கள், இந்த கடனுக்கெல்லாம் பாருங்கள் ஆதிகால பரிகாரம். இதுக்காகவே நான் கடனுக்காகவே எழுதுகிற வந்த பரிகாரம். அடுத்து இது பாகம் வந்து இது 1, பாகம் 2ல் கடனுக்குன்னே இந்த ஆதிகால பரிகாரம் வருது. ஏன்னா எல்லா மக்களும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இளைஞன் வேந்தன். நாடே வந்து கடன்ல தானே ஐயா இருக்கு. அதான் பாருங்களேன். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. நம்ம கடனில் மாட்டலினாலும் நம்மளை கையில் பிடிக்க முடியாது. நம்ம இருக்கிற சொத்தெல்லாம் கொண்டுட்டு போய் தெரியாமல் கொண்டு போய் இறச்சிருவோம். நம்ம இருக்கிறதெல்லாம் கடன் தெரியாமல் போயிடுவோம். நம்மளோட பணம் காசு நம்மளோட சொத்து மதிப்பு எதுன்னே தெரியாமல் போயிடும். நம்ம சம்பாரிச்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு இந்த போகும்போது கடன் இல்லாமல் போகணுங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த சந்ததிகளுக்கு இந்த கடனை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் ஆத்மா சாந்தி ஆகுமா. அதனால தான் கடன் வந்து என்றைக்குமே, அதனால தான் கடன் வந்து 6ஆம் பாவம்னு வச்சாங்க. 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம் தான் கடன் வச்சாங்க. 6ஆம் பாவம் என்ன பொருள் காரகத்தமோ சத்துரு ருண ரோக கடன், இது எல்லாம் நோய் முதல் கொண்டு 6ஆம் பாவத்தில் போய் லாக் ஆயிடுச்சு. இந்த நோய் வந்துட்டாலே அதுதான் நம்மளோட கர்மா. ஒரு மனிதருக்கு நோய் வருது. அப்போ இந்த கடனுக்கெல்லாம் என்னென்னா, இந்த கடன் தீர்றதுக்கு ஒரு ஆத்மாத்மான ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா கோவில் தெப்பக்குளம்னே ஒன்று இருக்கும். கோவிலே தெற்பக்குளம் இருக்கும். அது என்ன தெர்ப்பம் அப்படின்னா தெற்பக்குளம் 2 சேர்ந்து வருது. அது குளம்தான். அந்த விசேஷத்தன்னைக்கு அந்த தெர்ப்பத்துக்கு வந்து பூஜை போட்டு அந்த குளத்துக்கு வந்து எல்லாம் வெள்ளையெல்லாம் பெயிண்ட் அடித்து அந்த காவி வெள்ளையெல்லாம் அடித்து அந்த தெர்ப்பத்துக்கு வந்து ஒரு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சைவ மீன் அசைவ மீனுன்னு ஒன்று இருக்குது. மீனிலேயே சைவ மீன் அசைவ மீனுன்னு ஒன்று இருக்குது. சாமி கோயில் தெப்ப குளத்தில் கொண்டுட்டு போய் நான்வெஜ்ஜை கொண்டு போய் போட மாட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே வாழ்கிறது சைவ மீன். ஆனால் ஆற்றுல பார்த்தீங்கன்னா பலதும் வந்து விழுகுது, அது அசைவ மீன். மீனிலேயே பாருங்கள், மச்ச அவதாரத்தில் மீனுக்கே இவ்வளவு இது இருக்குது. அதனால் தெப்ப குளத்தில் இருக்கிற மீனுக்கு பொறி வாங்கி போடுறது ரொம்ப சிறப்பு. அந்த மீன் அதுதானே சாப்பிடுது. இந்த ரவையெல்லாம் உருட்டி அந்த தெப்ப குளத்துக்குள்ளே போட்டோம்னா அந்த ரவை சாப்பிடும். கோதுமையில் ரவை செஞ்சு சாப்பிடும். மீன் வந்து ரவை சாப்பிடும். நெல் பொரி அவல் பொரியெல்லாம் சாப்பிடும். இது எல்லாமே முதல்ல இந்த பாக்கெட்டோடு போடுறதை விட்டுட்டு கொஞ்சம் தீனியை மட்டும் எடுத்து உங்கள் கையார மீனுக்கு போடுங்க. இந்த மீன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் முதல் முறையாக வீடு புண்ணியர்ஜனம் பண்ணால் அந்த வீடு வந்து புண்ணியர்ஜனை பண்ணாதுக்கு முன்னாடி ஒரு சீர் செய்வாங்க. இன்றைக்கி மறந்துட்டாங்க. என்ன தெரியுங்களா? முதல் மீனை கொண்டு வந்து எல்லா வீட்லேயும் துள்ள போட்டுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து அந்த வீடு வந்து வாஸ்து தோஷம் கூட நிவர்த்தி ஆகிருமா. அது எதனால் அன்றைக்கி செஞ்சாங்க? கிச்சன் ஹால் பெட்ரூம் இருக்கும், தண்ணி நிறைய உள்ளே விட்டுருவாங்க,
மீன் வந்து உயிரோடு இருக்கிற மீனை கொண்டு வந்து துள்ள போட்டுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கழுவி விட்டுட்டு தான் கணபதி பூஜை பண்ணுவாங்க. இது எதுக்கு செஞ்சாங்க அந்த காலைனா, குழந்தைகள் வந்து அந்த வீட்டில் கல்யாணம் மூச்சு மீன் துள்ளுன மாதிரி குழந்தை துள்ளுமா, மீன் பொரிஞ்ச மாதிரி மீனுடைய முட்டை பொரிஞ்ச மாதிரி நிறைய கரு உருவாகும் அந்த வீட்டில். அதனால தான் அந்த காலத்தில் மீன் துள்ளுனாப்பில் குழந்தை துள்ளுமா. அன்றைக்கி தொட்டல் கட்டி போடுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வந்து மீன் வளர்த்தி மீன் துள்ள போட்டுட்டு எடுத்துகிட்டு போனால் அந்த வீடு வந்து 100 குழந்தைக்கு சமம். இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை செஞ்சுருக்காங்க. அப்போ காலச்சக்கரத்துக்கு மீன் வந்து எத்தனாம் இடம் வருது, மீனம் வந்து மேசம் வந்து மேசத்துலேருந்து 12ஆம் இடம் என்ன, கட்டில் சுகம், படுக்கை அறை, தாம்பத்தியம். தான் பத்தியமாக இருந்த ஒருத்தரோடு வாழ்கிறதுக்காக தாம்பத்தியம்னு வந்துச்சு. அப்போது அந்த கணவன் மனைவி இணைவு, கட்டில் சுகம், படுக்கை அறை எல்லாமே 12ஆம் பாவம். அப்போ மேசத்துலேருந்து 12ஆம் பாவம் தான் மீனம். அதனால் அந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் என்னைக்கு நிரந்தரமாக இருக்கட்டுன்னு முதல் ஜீவன் துள்ள பண்ணினது மீன் தான். அந்த வீட்டில் பாருங்கள் கடனே இருக்காது. ஏன், அந்த மீன ராசிக்கு நேர் 7வது வீடு என்ன வீடு வரும்னு பாருங்கள். அந்த மீனத்துக்கு 7வது வீடு கன்னி வீடு வரும். இந்த கன்னி யாருன்னு கேட்டிங்கன்னா மேசத்துக்கு அது 6ஆம் வீடு. இந்த 6ஆம் இடம் என்பது கடன் நோய் வழக்கு. அந்த மீனுடைய பார்வை இந்த இடத்துல பட்டால் 6ஆம் பாவதோஷம் நிவர்த்தியாக. அதனால தெப்ப குளத்தில் இருக்கிற மீனுக்கு தீனி போடுங்கன்னு சொன்னோம். எப்படியெல்லாம் ஆதிகால பரிகாரம் வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த பரிகாரம் இருக்கணும். அப்போ நம்ம வீடு கட்டும்போது நம்ம மீன்கள் எல்லாம் கொண்டு வந்து குழந்தைகளுக்காட்ட ஒரு விளையாட்டுத்தனமாக விட்டுட்டு அப்புறம் அந்த மீனெல்லாம் உயிரோடு எடுத்துக்கொண்டு போய் கங்கையில் விட்டுறலாம், இல்லை மீன் தொட்டியில் விட்டுறலாம். ஆனால் மீன் துள்ளுன மாதிரி அது துள்ளுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மீனோட வயிற்றுக்குள்ளே முட்டையோட அளவு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? மீனை நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் முட்டையில் பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே குடல் பகுதிக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 1450லேருந்து 1500 முட்டைக்கு மேலே தான் ஒரு மீனில் இருக்குமா. அதனால தான் மீன் வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, மீன் வந்து மேலே ஆழமான பகுதியில் போய் மேலே முட்டை விட்டுட்டு கீழே வந்து எகென்ஸ் அப்படியே திரும்பி இந்த கண் பார்வையில் வெளிச்சத்துலேயே அந்த மீனெல்லாம் அந்த முட்டையை பார்க்க முட்டையெல்லாம் குஞ்சாக மாறி அந்த இனத்தோடு சேர்ந்து அது கூட்டிகிட்டு போயிடும். அதனால தான் மீனுக்கு மட்டும் அவ்வளோ பவர். அந்த மீனுக்கு உணவு கொடுக்கறது எவ்வளோ பொண்ணின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தெப்ப குளத்தில் தான் அந்த மீன்களெல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர், பேர் சொல்ல விருப்பம் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு மீன் தொட்டியில் ஒரு 1000 மீன் வளர்த்துறாரு. காலையில் அவருக்கு வேலை என்னென்னா கேரட்டு, பீட்ரூட்டு, ரவை இதெல்லாத்தையும் எந்திரிச்சு உட்காந்து தொட்டிக்கட்டை உட்காந்து நறுக்கி காலையில் 5 மணிலேருந்து வாக்கிங் போயிட்டு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தீனி எடுத்து கரெக்டாக கொண்டு வந்து பூரா கொண்டு வந்து எல்லா மீன்களுக்கும் டெய்லி சாப்பாடு போட்டுட்டு எல்லாம் ஃபுல்லாக காலையில் மீன்களுக்கெல்லாம் டிஃபன் கொடுத்துட்டு அப்புறம் தான் இவர் டிஃபன் சாப்பிட்றாரு, நிம்மதியாக இருக்கிறார். இது யார் செய்கிறது சொல்லுங்கள்? நான் கண்ணார பார்த்துருக்கேன். இதை வச்சு ஒரு ஆதிகால பரிகாரம் எடுத்துட்டோமா இல்லையா? அதுகளும் வந்து அது வாழ்த்து, எங்கே என்னுடைய ஓனரை காணுமேனு. ஏன்னா எனக்கு போடுறவரே அவர் நல்லா இருந்தால் தானே எனக்கு சாப்பாடு கிடைக்கணும். அந்த மீன்களெல்லாம் வந்து நின்றுக்கும், எல்லாம் வாயை திறந்து மேலே வந்து நின்றுக்கும், கையிலேயே ஊட்டி விடுற மாதிரி இருக்குது. அப்போ மீனுக்கு எவ்வளோ ஒரு பவர்னு பாருங்கள். அதனால தான் மச்ச அவதாரம்னு சொன்னாங்க. அதனால தான் கடன் தீரம்னா தெப்ப குளத்தில் இருக்கிற மீனுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் உங்களுக்கு நிறைவேறிடும். யாருக்கெல்லாம் பள்ளியறை பூஜை வந்து பார்க்க முடியலன்னு தவிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தெப்பக்குளம் மீனுக்கு தீனி போடுறதும் பள்ளியறை பூஜை பார்க்குறது ஒன்று. ஏன்னா 12ஆம் இடம் தான் படுக்கை அறை, 12ஆம் இடம் தான் பள்ளி அறை, 12ஆம் இடம் தான் சாமி தூங்க வைக்கிற இடம். அங்கே இருக்கிற மீன் தான் இங்கே நிம்மதி கொடுக்குது. மீன்களுக்கு உணவு கொடுங்க, உங்களோட கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும், நல்லதே நடக்கும். நன்றிங்க. அருமையான பரிகாரங்கள் சொல்லினீங்க ஐயா. வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்களை எப்படி சந்திக்கிறது, ஆதிகால பரிகார புத்தகங்கள் குறித்தும் எனக்கு கொஞ்சம் சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த ஆதிகால பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அதாவது காசி நாங்கள் வருகிற ஆகஸ்ட் 24ஆம் தேதி கிளம்புறோம். இந்த நிறைய பேர் புதுயுகத்தில் இணைஞ்சு நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. சில பேர் காசி கூட்டிகிட்டு போகிறக்கு யாருமே இல்லையேன்னு கவலையில் இருப்பாங்க. காசி நம்ம ஜோதிடராக இருந்து அடியை நாங்களே அழைச்சிட்டு போகிறோம். புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். காசி ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறதுல அவ்வளோ புண்ணியம் இருக்குதுங்களா. அவங்க வரவே முடியலனாங்களோ அவங்கள கொண்டு போய் நம்ம சிவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா அவ்வளோ புண்ணியம் அடுத்த 7 தலைமுறைக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா. அதனால தான் காசிக்கு போகிறதுக்கு பெரியவங்கெல்லாம் வந்து பணமே நான் போகலினாலும் இந்த நான் பணம் கொடுக்குறேன் அவங்கள கூட்டிகிட்டு போ, அவங்க போய் கும்பிட்டாலும் எனக்கு பலன் வரும்னு சொல்லுவாங்க. அந்த உதவியெல்லாம் நிறைய இடத்துல நடக்குது. அதனால் காசி வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி போகிறோம்.
திரிவேணி சங்கமத்தில் தம்பதி தகுதமாக பூஜை, அது இல்லாமல் அயோத்தியில் ராமர் ஜென்மபூமி, ராமர் வாழ்ந்த இடம், அது இல்லாமல் புத்தகையா, அயோத்தி, அது இல்லாமல் கயா, காசி, இப்படி எல்லாம் போய் ஒரு 6 நாள் சுற்றுலாவாக, ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக போய் எல்லா மக்களுக்கும் புண்ணியத்தை வாங்கி கொடுத்து, திதி கொடுத்து, தர்ப்பணம் கொடுத்து, பிண்டம் கொடுத்து, எல்லா பூஜைகளையும் பண்ணி நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அங்கே இந்தியாவிலேயே நம்பர் 1 சிவன் காசி, அதனால் நம்ம அங்கே போயிட்டு வரோம். அது இல்லாமல் இதுக்கெல்லாத்துக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா காசி எப்போ போகிறேன், எப்படி போகிறேங்கிறது எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இது இல்லாமல் இந்த ஆதிகால பரிகாரம் இந்த உலக மக்களுக்காக பாகம் 1 பாகம் 2 தயாராகிட்டு இருக்குது. இந்த பரிகாரம் 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைனில் கிடைக்கிது. கீழே போயிட்டுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்னா சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இதெல்லாமே உங்களுக்கு கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதிலேருந்து உங்களுக்கு ஜோதிடத்தில் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசன்னம் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.